கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவத்தையும் நம் பாவி என்பதையும் அறிக்கை செய்ய சொல்லிக் கொடுத்திருக்கிறது வேதம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதையும் மீட்பின் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கிறிஸ்தவமே ஒரு மாபெரும் அறிக்கைதான் என்று புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் சொன்னது இந்த விதமான அறிக்கையை தான். ஆனால் இன்றைக்கு எவரும் அதை போதிப்பது இல்லை. ஆகவே மக்கள் அறிக்கை என்றாலே தங்கள் பாவத்தை அறிக்கை செய்வதுதான் அறிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்யும்போது பாவத்தை அறிக்கை செய்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதை எந்நேரமும் நாம் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த அறிக்கை தான் கிறிஸ்துவ விசுவாசியின் பிரதான அறிக்கையாக இருக்க வேண்டும். இதைதான் முற்போக்கான அறிக்கை என்கின்றோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். அதரிசனமான தேவனுடைய வல்லமை அனைத்தையும் அவருடைய வார்த்தையின் மூலியமாகத்தான் நாம் காண்கின்றோம். ஆதியாகமம் 1:26 சொல்லபடி நாம் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட நமக்கு வாயின் வார்த்தையினாலே தான் தேவன் வல்லமையை வைத்திருக்கின்றார். இப்படி தேவன் நம்மை வடிவமைத்து உண்டாக்கிவிட்டதால் நம்முடைய வாயின் வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியாது. மனுஷனுக்கு அவனுடைய வாயின் வார்த்தையிலே தான் வல்லமை இருக்கிறது என்பது தேவன் ஸ்தாபித்து வைத்திருக்கிற ஒரு மாறாத பிரமாணமாய் இருக்கிறது. இயற்கை உலகத்திலே உள்ள இயற்கை பிரமாணங்கள் எவ்வளவு முக்கியமோ அது போலவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய பிரமாணம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. புவியீர்ப்பு பிரமாணத்தின் அடிப்படையில்தான் இயற்கை உலகம் இயங்குகிறது. அதேபோல தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் அடிப்படையில்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இயங்க முடியும். நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்தபோது புவியீர்ப்பு பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ முறை அங்கும் இங்கும் விழுந்து காயம்பட்டிருக்கிறோம். ஆனால் வளர வளர அந்த பிரமாணத்தை அதிகமாக புரிந்து கொண்டோம். இன்றைக்கு அது நம்மை பல ஆபத்துகளிலிருந்து அழிவிலிருந்தும் காக்கின்றதாக இருக்கின்றது. அந்த பிரமாணம் எவருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை. ஒருவேளை சிறியவராக இருக்கலாம் அல்லது பெரியவராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம் என எவர்கள் அதை மீறுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரே விளைவு தான் உண்டாகிறது. ஆகவே புவியீர்ப்பு பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமல் எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆக இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை முதலாவது புரிந்து கொண்டு அதில் செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக.